நீங்கள் எங்கேயாவது யானையெல்லாம் பார்த்துருக்கீங்களா? நான் ஒரு இடத்துல ஒரு பெரிய யானையை பார்த்தேன். அது ஒரு சின்ன மரக்கட்டையில் ஒரு நூல் கயிறு போட்டு அது காலை கட்டியிருந்தாங்க. நான் அந்த பாகன் இருப்பார்ல, அவர்கிட்ட கேட்டேன், என்னங்க இத்த பெரிய யானை இவ்வளோண்டு நூல் கயிறு, சின்ன கயிறு, அது நம்மளே அத்துப்படாத, அதை கட்டி சின்ன மரக்கட்டையில் கட்டி வச்சுருக்கீங்க, அத்துக்கிட்டு போயிடாதா? அதெல்லாம் போகாது அப்படின்னாரு. அது எப்படி போகாது? அது இப்படி இருந்துச்சுன்னா அந்துடும், இப்படின்னா அது அந்துடும். யானையுடைய சைஸுக்கும் வெயிட்டுக்கும் மமத்தான் இருக்குது, அவ்வளோ பெருசாக. அது இப்படி காலை ஆட்டுனாலே கயிறு அந்துடும். அது கூட வேண்டாம், இழுத்துக்கிட்டு போயிடலாம். அப்போ அவர் சொன்னார், அது ஆட்டி அறுக்காது அப்படின்னா. ஏன் அறுக்காது அப்படின்னோடனே, அது குட்டியாக இருக்க சொல்ல வந்துச்சுங்க, சின்ன குட்டி, அது சின்ன குட்டியாக இருக்கப்போ அது வந்துச்சு. அப்போ இது மாதிரி ஒரு சின்ன கயிற்றுல தான் கட்டி பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன மரத்தில் அதை கட்டி போட்டோம். அப்போ அது என்ன பண்ணால் காலை ஆட்டிக்கிட்டே இருக்குமா, அதை அத்துட்டு போயிடுவோம் அப்படின்னு ஆட்டிக்கிட்டே இருக்குமா. சின்ன வயசு, உடம்புல தெம்பு இல்லை, சின்ன பிள்ளை தானே, பாப்பா யானை, குட்டி யானை. அப்போ அது என்ன பண்ணிச்சு, ரொம்ப நாள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கு. கொஞ்ச நாள் ட்ரை பண்ணிவிட்டு ரைட்டு நம்மளால் அறுக்க முடியாது அப்படின்னு அது முடிவு பண்ணிச்சு. அந்த நம்பிக்கை இன்ன வரைக்கும் அந்த கைத்தை தன்னால் அறுக்க முடியாதுன்னு வளர்ந்த யானை நம்புது. இதான் பிலீஃப். நீங்கள் எதை நம்புறீங்களோ அதான். செயினை அறுக்க முடியும்னு அதை நம்பிருச்சுன்னா ஒரு செகண்டு பானையெல்லாம் ஏரியாவில் இருக்க முடியாது. அது மரத்தை உடைக்கிற யானை கைத்தை அறுக்க முடியும்னு அதை நம்பலை. கயிற்றை அறுக்க முடியாமல் இருப்பதன் பின்னணியில் இருப்பது பலம் அல்ல, நம்பிக்கை. நம்பிக்கை இருந்தால் அந்த மரத்தை சேர்த்து அதை அடிச்சுட்டு போயிடும். அப்போ when you move that you will understand what kind of a chains that you have tied. நீங்கள் நகரும் போது தான் உங்கள் கால்களை சுற்றி என்ன கயிறு கட்டப்பட்டிருப்பதுன்றது உங்களுக்கு தெரியும். நீங்கள் நகராமல் உங்கள் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே செய்கிறதையே நான் திரும்ப செஞ்சுக்கிட்டே இருப்பேன். நீங்கள் செய்வதையே திரும்ப செய்து கொண்டிருந்தால் வாழலாம், வளர முடியாது. செய்வதையே திரும்ப செய்து கொண்டிருந்தால் வாழலாம், வளரலாம் முடியாது. காலைல 9 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு ஆஃபீஸ்க்கு ரிட்டர்ன் ஆகிட்டு அப்புறமா கையில் கட்டிட்டு வாக்கிங் போயிட்டு வடை தின்னுட்டு டீ குடிச்சிட்டு டிவி பார்த்துட்டு நீ நான் பார்த்துட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு மறுநாள் காலைல வளரலாம், வாழ்ந்துக்கலாம், வளரலாம் முடியாது. எப்போ உங்களுடைய வழக்கமான வட்டத்தை விட்டு உங்கள் கயிறை அத்துக்கிட்டு நீங்கள் வெளியே வர்றீங்களோ அன்னைக்கு தான் உங்கள் பலம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். உண்மையிலேயே நீங்கள் என்ன கற்றுக்கணும்னு தெரியும். எதெல்லாம் நான் கைவிடணும்னு முதல்ல அப்போ தான் தெரியும். கம் அவுட், தீஸ் ஆர் ஆல் செயின்ஸ். இப்படி யானைக்கு காலில் கட்டின மாதிரி 1008 செயின் நம்மளும் கட்டி வச்சுருக்கோம். அதில் மொதல் செயின் நம்மளால் முடியாதுன்னு நம்ம நம்புகிற செயின். திஸ் இஸ் கால் லிமிட்டட் பிலீஃப். நம்மளால முடியாது. இந்த உலகத்தில் நம்மளால் முடியாதுன்னு சொன்ன எல்லாமே நடந்துதான் இருக்கு. இந்த உலகத்தில் நம்மளால் முடியாதுன்னு சொன்ன எல்லாமே நடந்திருக்கு. மனிதர்கள் எப்படி பறக்க முடியும்? தேவதூதர்கள் தான் பறப்பார்கள்னு ஒருத்தர் சொன்னான். மனிதர்கள் எப்படி பறக்க முடியும்? தேவதூதர்களால் தான் பறக்க முடியும் ஒருத்தர் சொன்னான். ஆனால் மனுஷங்களை பறக்க வச்சது யார் தெரியுமா? ரைட் சகோதரர்கள். விமானத்தை அவனுங்க தான் கண்டுபிடிச்சாங்க, அண்ணன் தம்பி 2 பேர். இதை சொன்னவன் யார் தெரியுமா? மனிதர்களால் பறக்க முடியாது, தேவதூதர்களால் தான் பறக்க முடியும்னு சொன்னது ரைட் சகோதரர்களுடைய அப்பா. ரைட் சகோதரருடைய அப்பா சொன்னார், மனுஷனால பறக்க முடியாது. எதெல்லாம் இந்த உலகத்தில் முடியாது நானுங்களோ அதெல்லாம் நடந்துதான் இருக்கு. எதெல்லாம் இந்த உலகத்தில் முடியாத நானுங்களோ அதெல்லாம் நடந்துதான் இருக்கு. சுனிதா வில்லியம்ஸ் இங்கேருந்து அங்கே போயிட்டு ஏதோ சொந்த ஊரில் தங்கி இருக்கிற மாதிரி அத்தனை நாள் அங்கே தங்கிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அது வந்து கடலில் விழுகுது, கைத்தை போட்டு இறக்குறாங்க. என்னடா போட்டை பிடிச்சி கட்டுற மாதிரி கட்டுறீங்க, கூட்டி அந்த வீட்டில் விட்டு போயிட்டாங்க. இந்த உலகத்தில் அன்பிலீவபிள்னு சொன்ன எல்லா கைத்தையும் எவனோ ஒருத்தன் அத்துருக்கான். நம்பிக்கை தான். கிரிக்கெட் வரலாற்றில் 1 டே மேட்சஸ் ஆரம்பித்து 39 வருஷம் வரைக்கும் யாரும் டபுள் செஞ்சுரியே அடித்ததில்லை, தெரியுமா? 1 டே ஃபார்மெட்னு சொல்லுவாங்கள்ல, 50 ஓவர்கள் முதல்ல 60 ஓவர் விளையாட்டு, அதுக்கப்புறம் 50 ஓவர் விளையாட்டு. அதில் கிரிக்கெட் ஆரம்பித்து 39 ஆண்டுகள் அந்த 1 டே ஃபார்மெட் ஆரம்பிச்சாச்சு. 39 ஆண்டுகள் நினைக்கிறேன், கிட்டத்தட்ட எனக்கு கரெக்டாக நம்பர் தெரியல. யாருமே டபுள் செஞ்சுரி அடித்ததே கிடையாது. 110, 120, 150 அடிச்சிருக்காங்க. கபில் தேவ் வந்து ஜிம்பாப்வேக்கு எதிராக 175 ரன் அடித்தார். அதுக்கப்புறம் விவியன் ரிச்சர்ட்ஸு ஒரு 183 அடித்தார். அதுக்கப்புறம் ஒரு பாகிஸ்தான் வீரர் 190க்கு மேலே அடித்தார். 39 ஆண்டு கால கிரிக்கெட் வரலாற்றில் யாருமே டபுள் செஞ்சுரி அடித்ததில்லை. ஆனால் 39 வருஷம் கழிச்சு முறையாக சச்சின் டெண்டுல்கர்னு ஒருத்தன் 200 ரன் அடித்தான். அந்த கிரிக்கெட் மேட்ச் நல்லா ஞாபகம் இருக்கு. வில் த மேஜிக் ஹேப்பன் அப்படின்னு இந்த கமெண்டேட்டர் சொல்லுவார். வில் தட் மேஜிக் ஹேப்பன் நடக்க போதான், நடந்துச்சு. ஆச்சரியம் என்னன்னா 39 ஆண்டு காலமாக ஒருத்தன் கூட அடிக்கலை. 39 வருஷம் கழிச்சு ஒருத்தன் அடித்தான்ல, அடுத்த வருஷமே சேவாக் அடித்தான், அடுத்த வருஷமே ரோஹித் சர்மா அடித்தான், அடுத்தடுத்து ரோஹித் சர்மா 2-3 அடிச்சு விட்டான். இப்போ உலகத்தில் டபுள் செஞ்சுரி அடித்தவன் வருஷத்துக்கு 2 பேர் அடிக்கிறான். ஏன்? முன்னாலே அதே மாதிரி கிரிக்கெட் பிளேயர் இருந்தான்ல, பிராட்மேன்லேருந்து அவ்வளோ பெரிய கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் இருந்தாங்கல்ல, ஏன் அவெல்லாம் அடிக்கலை? டபுள் செஞ்சுரி ஒன்று அடிக்க முடியும்னு எவனு நம்பலை. ஒருத்தன் அடித்த உன்னையும் நம்பிக்கை வந்தவனையும் பூரா பேர் அடிச்சு விட்டான். அவ்வளோதான். நம்பிக்கை தான் ஜெயிக்க வைக்கும், பலம் ஜெயிக்க வைக்காது. 39 வருஷம் அடிக்கலை,
அடுத்த வருஷமே அடிக்கிறான். அவன் அடிச்ச ரெக்கார்டு அவனே அடிக்கிறான். போகிற போக்கில் 300 ரன் அடிப்பாங்க போட்டிருக்கும். இவனுங்க இந்த டீம் வந்து 283 ரன் என்னமோ அடிக்கிறாங்க. அதை சேஸ் பண்ணவும் ட்ரை பண்ணுறாங்க. போகிற போக்கில் 2020 ஓவர் மேட்ச்லாம் 500 ரன்லாம் அடிப்பாங்க போட்டிருக்கு. யார் நம்பினா? நீங்கள்லாம் சின்ன வயசில் கிரிக்கெட் பார்த்தப்ப 250 ரன் அடிச்சிட்டாலே எல்லாரும் எதில் வந்து ஏன்னு கத்துவாங்க. 250 ரன்ஸ் அடிச்சாச்சு. இப்போலாம் ஒன் டே மேட்ச்சில் 350 ரன் சாதாரணம். பிலீஃப் சிஸ்டம் டிசைட்ஸ். அப்போ நம்முடைய கட்டுகள் அறுக்காமல் இருக்கிறதுக்கு இந்த உலகம் போட்டிருக்க கட்டு வேறு, உள்ள நம்ம போட்டிருக்க கட்டு தான் பெரிய கட்டு. என்னால் இது முடியாதுங்கிற கட்டு, என்னால் இது செய்ய முடியாதுங்கிற கட்டு, என்னை நான் லிமிட் பண்ணிக்கிற கட்டு, நமக்கெல்லாம் இது சாத்தியப்படாது நம்ம போட்டு வச்சுருக்க கட்டு, நான் அதிர்ஷ்ட கட்டை நான் வச்சுருக்கிற கட்டு. யார் அதிர்ஷ்டக்காரன் யார் அதிர்ஷ்டம் இல்லாதவன் யாருக்கு தெரியும்? ஹவு டு யூ நோ தட்? நீங்கள் உங்களை அதிர்ஷ்டம் அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதிர்ஷ்டத்தை நோக்கி நீங்கள் ஒரு படி முன்னால் வரணும். அப்போ தான் அதிர்ஷ்டம் ஒரு படி முன்னால் வரும். நகராமல் இருந்தீங்கன்னா உங்களை நோக்கி எதுவுமே நகராது. நகருங்க. நகருகிற போது தான் முதல்ல கட்டு எதுன்னே தெரியும். அப்புறம் நீங்கள் காலில் இதெல்லாம் கட்டுன்னு நினச்சிக்கிட்டுக்கெல்லாம் கட்டு இல்லை. நாமளாம் நினச்சிட்டு இருக்கோம்ல இதெல்லாம் தடைன்னு. கிட்ட போய் பார்த்தா தான் அதெல்லாம் தடை இல்லைன்னே தெரியும். நகராமல் எப்படி நடக்கும்? இந்த பூட்டு ராஜா கதை ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கு கொஞ்சம் வீராவேசமாலாம் என்னால் பேச முடியல, தொண்டை போச்சா, அதனால் கொஞ்சம் கதையாக சொல்லி கொண்டு போகிறேன். பரவாயில்ல? ஓகே, அது சரி. நமக்கு என்ன, எல்லாம் உட்காந்து சௌரியமாக கேட்டுக்கிட்டு தானே இருக்கோம். இவர் ஒரு படத்தில் சொல்லுவார் இல்லைன்னா, இந்த நெருப்புக்குழி தெரியுமா? நெருப்புக்குழி அது முட்டை முட்டை போட பார்த்துருக்கியா? இந்த பூட்டு கதை ஒன்று இருக்குது. வி நெவர் அப்ரோச். நம்ம அன்அப்ரோச்சபிளாக இருக்கிறது கூட ஒரு கட்டு தான். சில கடையெல்லாம் பார்க்குறப்ப இந்த கடைக்குள்ளலாம் விலை கூட தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். உள்ளே போக மாட்டோம். நம்ம இதுக்கு நம்ம எப்படி இந்த கடைக்குள்ளே போகிறது? அப்போலாம் நான் நிறைய கடை பார்த்துருக்கேன். அப்புறம் சில கடைக்கெல்லாம் போய் பார்த்தா தான் தெரியுது, நம்ம வழக்கமாக போகிற கடையை விட அந்த கடை விலை கம்மி தான். அங்கே போனோன்னே என்ன வாங்க டீ குடிக்கிறீங்கிறான் ஒருத்தன். ஏடா இவ்வளோ சவப்பாக இருக்கான், இங்கிலீஷில் பேசுவான்னு நினச்சோம். இவனோட சாதாரணமாக பேசுகிறான். எல்லா இடமும் சாதாரணம் தான். அன்அப்ரோச்சபிளே ஒரு கட்டு தான். இது இங்கெல்லாம் நம்ம போக முடியாது, இவங்கள்ட்டெல்லாம் பேச முடியாது, இவரை அணுக முடியாது, இவரை பார்க்க முடியாது, இவரை செய்ய முடியாது. எல்லாரும் சாதாரண மனுஷன்தான். நான் வந்து ஒரு பெரிய சினிமா நட்சத்திரம் ஒருத்தர், அவரை சந்திக்க போயிருந்தேன். அவர் என்னை வர சொல்லியிருந்தார் ஒரு விஷயம் பேசுகிறதுக்காக. அவரை பார்க்க ஒரு வீட்டுக்கு போயிருந்தப்ப ஒரு முக்கியமான செய்தி தொலைக்காட்சியில் வருது. நான் அவரும் அந்த ஹாலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். ஒரு முக்கியமான செய்தி ஏதோ தொலைக்காட்சியில் வருது. வேகமாக ஓடி வந்த அவருடைய உதவியாளர் என்ன பண்ணார், அவர்கிட்ட ரிமோட்டை கொடுத்து இது மாதிரி சார் இது மாதிரி ஒரு நியூஸ் வருது அப்படின்னு அவர்கிட்ட கொடுத்தா அவர் போட்டால் அந்த ரிமோட் ஒர்க் பண்ணலை. ரிமோட்லாம் ஒர்க் பண்ணலைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம தெரிஞ்ச ஒரே வைத்தியம், 2 தட்டு தட்டுவோம். நம்ம தானே இதை செய்வோம். நான் அவ்வளோ பெரிய நடிகர் உட்காந்துருக்கேன், பிரமிச்சு போய் உட்காந்துருக்கேன். அவர்கிட்ட ரிமோட்டை போட்டு பார்த்தாரு, வரல. என்ன பண்ணார்? டப்புன்றது கையில் தட்டினார். தட்டிட்டு போட்டார். நான் வந்து என்ன சார் ரிமோட் ஒர்க் பண்ணலாம், நீங்கள் தட்டுறீங்க. அப்புறம் யார் தட்டினாலும் ரிமோட்டு இதான் தம்பி ரூலு, இதான் ரூலு. நாம நினச்சிக்கிறோம் அவ்வளோ பெரிய நட்சத்திரம் ஸ்கேன் அப்படின்னு போட்ட உடனே டிவி ஓடும். அப்படிலாம் எரியாது. யாருனாலும் ஒரே ரூல்ஸ் தான். ஓடாத டிவியை ஓட வைக்கணும்னா ரிமோட்டை 2 முறை தட்ட வேண்டும். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி தான். when the formulas are simple, why you thinking about people? எல்லாரும் அதே தான். நீங்கள் நினச்சி பிரமிச்சு போகிற எல்லாரும் அதே தான்.